என் பெயர் ச உ ஜ ஆதா. சில நேரங்களில் வாழ்க்கை எவ்வளவு விசித்திரமாக மாறிவிடுகிறது என்று நான் யோசிப்பதுண்டு. சில மனிதர்கள் நமக்கு ஒரு நொடியில் கிடைத்துவிடுகிறார்கள், பிறகு வாழ்நாள் முழுவதும் நம் நினைவுகளின் ஒரு பகுதியாக மாறிவிடுகிறார்கள். என் கதையும் கூட அப்படிப்பட்ட ஒன்றுதான். இந்த கதை காதலைப் பற்றியது, பாசத்தைப் பற்றியது, வலியைப் பற்றியது, எல்லாவற்றிற்கும் மேலாக உங்களை நீங்களே கையாண்டு முன்னோக்கி நகர்வதைப் பற்றியது. எனக்கு திருமண பேச்சுவார்த்தை நடந்தபோது என் வாழ்க்கை இவ்வளவு மாறிவிடும் என்று நான் ஒருபோதும் நினைத்ததில்லை. நான் ஒரு சாதாரண குடும்பத்தை சேர்ந்த பெண். என் கனவுகளும் கூட மிகவும் எளிமையானவையாகவே இருந்தன. நான் எந்த வீட்டிற்கு மருமகளாகச் சென்றாலும் அங்கு எனக்கு மரியாதையும் பாசமும் கிடைக்க வேண்டும் என்று மட்டும்தான் ஆசைப்பட்டேன். ஒரு நாள் அம்மா அப்பா என்னிடம் ஒரு மாப்பிள்ளை வீட்டார் என்னை பார்க்க வரப்போகிறார்கள் என்று கூறினார்கள். அந்த தருணத்தில் என் இதயத்துடிப்பு மிகவும் வேகமாக அதிகரித்தது. எல்லா பெண்களையும் போலவே என் மனதிலும் பல கேள்விகள் இருந்தன. அந்த பையன் எப்படி இருப்பார்? அவருடைய குணம் எப்படி இருக்கும்? அவர் என்னை சரியாக புரிந்து கொள்வாரா இல்லையா? அவர்கள் வீட்டிற்கு வந்த அன்று நான் மிகவும் பதற்றமாக இருந்தேன். நடுங்கும் கைகளால் என் துப்பட்டாவை திரும்பத் திரும்பச் சரிசெய்து கொண்டிருந்தேன். என் கண்கள் கீழ்நோக்கி குனிந்திருந்தன. அப்போது யாரோ என்னை உற்று பார்ப்பதை நான் உணர்ந்தேன். நான் மெதுவாக என் தலையை நிமிர்த்தி முதல் முறையாக விவானை பார்த்தேன். விவானை பார்த்தவுடன் நான் சில நொடிகள் அப்படியே பேச்சற்று அமைதியாகிவிட்டேன். ஆனால் விஷயம் அவருடைய முகத்தை பற்றியது மட்டுமல்ல, அவருடைய கண்களில் ஒரு விசித்திரமான அமைதி இருந்தது. அவர் மற்ற மனிதர்களைப் போல என்னை எடைபோடும் பார்வையுடன் பார்க்கவில்லை. அவருடைய முகத்தில் ஒரு இனிமையான புன்னகை இருந்தது. அது என் பதற்றத்தை சற்றே குறைத்தது. சிறிது நேரத்திற்குப் பிறகு பெரியவர்கள் எங்களை தனியாக பேசுவதற்கு கொஞ்சம் வாய்ப்பு கொடுத்தார்கள். அந்த தருணம் எனக்கு இன்னும் கடினமாக இருந்தது. நான் என்ன சொல்வது என்று எனக்கு புரியவில்லை. ஆனால் விவானே முதலில் புன்னகைத்துக் கொண்டு பேசத் தொடங்கினார். நீங்கள் மிகவும் பதற்றமாக இருக்கிறீர்களா என்று கேட்டார். அவருடைய பேச்சைக் கேட்டு என் முகத்தில் ஒரு லேசான புன்னகை வந்தது. ஆமாம், கொஞ்சம் என்றேன். அப்போது அவர், ஆமாம், நானும் கூட பதற்றமாகத்தான் இருக்கிறேன் என்றார். அவருடைய இந்த பேச்சைக் கேட்டு நான் முதல் முறையாக மனம் திறந்து சிரித்தேன். அந்த ஒரு தருணத்தில் என் பாதி பதற்றம் அப்படியே மறைந்து போனது. எங்கள் உரையாடல் மிகவும் நீளமாக இல்லை, ஆனால் எவ்வளவு நடந்ததோ அதிலேயே விவான் ஒரு நல்ல மனிதர் என்பது எனக்கு புரிந்துவிட்டது. அவர் என்னிடம் என் பொழுதுபோக்குகளைப் பற்றியும் என் படிப்பை பற்றியும் என் கனவுகளைப் பற்றியும் கேட்டார். ஆனால் ஒருமுறை கூட உங்களுக்கு சமைக்கத் தெரியுமா இல்லையா என்று அவர் கேட்கவில்லை. பொதுவாக இந்த தலைமுறையில் கேட்கப்படும் வழக்கமான கேள்விகளை அவர் கேட்கவில்லை. பெரும்பாலான மக்கள் முதலில் இதை பற்றித்தான் கேட்பார்கள், ஆனால் அவர் அப்படி செய்யவில்லை. பிறகு 2 நாட்களுக்குப் பிறகு எங்கள் திருமணம் உறுதியானது என்ற செய்தி வந்தது. எனக்கு இந்த செய்தி கிடைத்தபோது என் இதயத்தில் ஒரு விசித்திரமான மகிழ்ச்சி ஏற்பட்டது. ஏன் இப்படி நடக்கிறது என்று எனக்கே புரியவில்லை. ஒருவேளை முதல் முறையாக என் வாழ்க்கை ஒரு நல்ல மனிதருடன் இணையப் போகிறது என்று எனக்கு தோன்றியதால் இருக்கலாம். இதன் பிறகு எங்கள் திருமண ஏற்பாடுகள் மிகவும் தீவிரமாக தொடங்கின. வீட்டில் எல்லா இடங்களிலும் மகிழ்ச்சியான சூழல் நிலவியது. உறவினர்களின் வருகை அதிகமாக இருந்தது. நான் எல்லோருடனும் சிரித்து பேசிக் கொண்டிருந்தாலும் இரவில் தனியாக இருக்கும்போது விவானைப் பற்றி யோசிக்கத் தொடங்கிவிடுவேன். திருமணத்தன்று நான் திருமண மேடைக்கு வந்தபோது என் பார்வை விவான் மீது விழுந்தது. அப்போது என் மனதில் ஒரு விசித்திரமான நிம்மதி ஏற்பட்டது. நான் ஏதோ ஒரு அந்நியனிடம் செல்லவில்லை, மாறாக எனக்கு மிகவும் பழக்கப்பட்ட என் சொந்தமான ஒருவரிடம் செல்வது போல் உணர்ந்தேன். பிறகு பெரியவர்களின் ஆசீர்வாதத்துடன் எங்கள் திருமண சடங்குகள் நடந்து முடிந்தன. பெற்றோரை விட்டு பிரியும் விடைபெறும் நேரத்தில் நான் மிகவும் அழுதுவிட்டேன். அவர்களை விட்டு வருவது எனக்கு எளிதாக இல்லை. ஆனால் நான் காரில் அமர்ந்தபோது விவான் எதுவும் பேசாமல் மெதுவாக தண்ணீர் பாட்டிலை என் பக்கம் நீட்டினார். அவர் எந்த ஒரு சினிமாத்தனமான வசனங்களோ அல்லது பெரிய வார்த்தைகளோ பேசவில்லை. அவர் என்னிடம், நீங்கள் எவ்வளவு அழ வேண்டுமோ அவ்வளவு அழுது கொள்ளுங்கள் என்று மட்டும் கூறினார். ஆனால் ஒன்றை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், இனி உங்களை நான் ஒருபோதும் தனியாக அழவிட மாட்டேன். அந்த நேரத்தில் எனக்கு தெரியவில்லை அவருடைய இந்த வார்த்தை என் இதயத்தில் என்றென்றும் நிலைத்துவிடும் என்று. பிறகு கணவர் வீட்டிற்கு சென்றடைந்ததும் எனக்கு மிகவும் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. அங்குள்ள அனைவரும் மிகவும் அன்பானவர்களாக இருந்தார்கள். நான் உண்மையிலேயே கொடுத்து வைத்தவள் என்று நினைத்தேன். ஆனால் திருமணம் முடிந்து சில நாட்களுக்குப் பிறகு ஒரு மாலை வேளையில் நான் முதல் முறையாக ஒரு பெயரை கேட்டேன். அந்த பெயர் பின்னாட்களில் என் வாழ்க்கையின் மிகப்பெரிய அங்கமாக மாறப்போகிறது என்பதை நான் அறியவில்லை. தன்வி -. இந்த பெயரை நான் முதல் முறையாக அப்போதுதான் கேட்டேன்.
முன்னால் வரப்போகும் நாட்களில் இந்த பெயர்தான் என் வாழ்க்கையின் பல மகிழ்ச்சிகளோடும் துக்கங்களோடும் இணையப் போகிறது என்ற எண்ணம் எனக்கு அப்போது துளிர்க்கவில்லை. திருமணமாகி 1 மாதம் கடந்துவிட்டது. மெதுவாக நான் அந்த வீட்டின் சூழலோடு பழகத் தொடங்கினேன். காலையில் எல்லோருடனும் சேர்ந்து தேநீர் அருந்துவது, சமையலறையில் அம்மாவுக்கு உதவி செய்வது, மாலையில் விவானுடன் மொட்டை மாடியில் அமர்ந்து பேசுவது என அனைத்தும் என் தினசரி வழக்கமாக மாறியது. அன்றும் ஒரு நாள் அனைவரும் வரவேற்பறையில் அமர்ந்திருந்தோம். பழைய புகைப்பட ஆல்பங்களை எடுத்துப் பார்த்து சிரித்து பேசிக் கொண்டிருந்தோம். அப்போது அம்மா ஒரு புகைப்படத்தை பார்த்துவிட்டு, "அட, இது தன்வியின் புகைப்படம் அல்லவா?" என்று கூறினார். நான் அந்த புகைப்படத்தை பார்த்தேன். அதில் விவான், ராஜேஷ் மற்றும் ஒரு பெண் ஒன்றாக நின்று கொண்டிருந்தார்கள். அவர்கள் மூவரும் ஏதோ ஒரு திருமண விசேஷத்தில் இருப்பது போல் இருந்தது. நான், "இவர் யார்?" என்று அம்மாவிடம் கேட்டேன். அதற்கு அம்மா ஏதேனும் கூறுவதற்கு முன்பாகவே விவான் புன்னகையுடன் பதிலளித்தார். "இவள் என் நெருங்கிய தோழி, இவளை எனக்கு சிறுவயதிலிருந்தே தெரியும்" என்றார். அவர் அவ்வளவுதான் கூறினார். அந்த நேரத்தில் எனக்கு பெரிதாக எதுவும் தோன்றவில்லை. ஏனெனில் எல்லோர் வாழ்க்கையிலும் நண்பர்கள் இருப்பது சகஜம்தானே. ஆனால் நான் ஒன்றை மட்டும் கவனித்தேன். அம்மா அந்த பெண்ணின் பெயரை சொன்னபோது அவர் முகத்தில் ஒரு தனிப்பட்ட பாசம் தெரிந்தது. சில நாட்களுக்குப் பிறகு தன்வி முதல் முறையாக எங்கள் வீட்டிற்கு நேரில் வந்தாள். நான் சமையலறையில் இருந்தபோது வெளியில் இருந்து அவளுடைய குரல் கேட்டது. அவள் மிகுந்த தன்னம்பிக்கையுடன் வீட்டிற்குள் நுழைந்தாள். அந்த வீட்டின் ஒவ்வொரு மூலையும் அவளுக்கு அத்தனை பழகியிருந்தது போல இருந்தது. நான் வெளியில் வந்தபோது அவள் என்னை உச்சி முதல் பாதம் வரை பார்த்துவிட்டு புன்னகைத்தாள். "அப்படியானால் நீங்கள்தான் சுஜாதாவா?" என்று கேட்டாள். நான் புன்னகையுடன், "ஆமாம், நீங்கள் தன்வியா?" என்றேன். அவள் ஆமாம் என்று கூறினாள். ஆனால் அவளுடைய புன்னகையை பார்த்தபோது எனக்கு ஏதோ விசித்திரமாக தோன்றியது. ஏனோ தெரியவில்லை, அவளுடைய புன்னகையில் ஒரு லேசான போலித்தனம் இருப்பது போல் எனக்கு பட்டது. ஒருவேளை நான் அதிகமாக யோசிக்கிறேனோ என்று நினைத்து அந்த விஷயத்தை நான் பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. சிறிது நேரத்திற்குப் பிறகு அனைவரும் பேசத் தொடங்கினர். ஆனால் தன்வி பெரும்பாலும் விவானிடமே பேசிக் கொண்டிருந்தாள். அவள் பழைய கதைகளை நினைவு கூர்ந்தாள். "நினைவிருக்கிறதா விவான், நாம் பள்ளியில் இருந்தபோது நீ இதைச் செய்தாய், நாம் அங்கு சென்றோம்" என்று கூறினாள். நான் அமைதியாக எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்டிருந்தேன். விவானும் அவளுடைய கேள்விகளுக்கு பதிலளித்துக் கொண்டிருந்தார். ஆனால் எனக்கு நன்றாக தெரிந்தது, விவானைப் பொறுத்தவரை அவை வெறும் பழைய நினைவுகள் மட்டுமே. ஆனால் தன்வி அந்த பழைய நினைவுகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து பேசிக் கொண்டிருந்தாள். அந்த நாளுக்குப் பிறகு தன்வியின் வருகை எங்கள் வீட்டிற்கு சற்றே அதிகரிக்கத் தொடங்கியது. ஏதாவது ஒரு காரணத்தை கூறிக்கொண்டோ அல்லது வேலை நிமித்தமாகவோ அவள் வந்து கொண்டே இருந்தாள். ஆனால் நான் ஒருபோதும் இதை பற்றி தவறாக எண்ணவில்லை. ஏனென்றால் விவான் எனக்கு அப்படி ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தவில்லை. அவர் என்னை சங்கடப்படுத்தும் வகையில் எதையும் செய்யவில்லை. சிறிய விஷயங்களைக் கூட என்னிடம் பகிர்ந்து கொண்டார். அவர் அலுவலகத்திலிருந்து வீட்டிற்கு வந்ததும் முதலில் என்னை தேடுவார். என் விருப்பங்களை கவனித்துக் கொள்வார். மெதுவாக நான் அவருடன் எவ்வளவு நெருக்கமாகிவிட்டேன் என்றால் என் உலகம் அவரோடு மட்டுமே சுருங்கிவிட்டது போல் தோன்றியது. ஒரு நாள் இரவு நாங்கள் இருவரும் மொட்டை மாடியில் அமர்ந்திருந்தோம். லேசான காற்று வீசிக்கொண்டிருந்தது. வானத்தில் நிலவு மிகவும் பிரகாசமாகத் தெரிந்தது. நான் திடீரென்று அவரிடம் ஒரு கேள்வி கேட்டேன். "உங்களிடம் ஒரு விஷயம் கேட்கலாமா?" என்றேன். அவர், கேள்" என்றார். "தன்வி உங்கள் தோழி மட்டும்தானா?" என்று கேட்டேன். விவான் சிறிது நேரம் அமைதியாக இருந்தார். பிறகு என்னை நோக்கி பார்த்தார். "நீ ஏன் இப்படி கேட்கிறாய்?" என்று கேட்டார். நான் சும்மாதான் என்றேன். பிறகு அவர் லேசாக புன்னகைத்து, "சுஜாதா, சில உறவுகளை மக்கள் தவறாக புரிந்து கொள்கிறார்கள்" என்றார். "தன்வி என் தோழியாக இருந்தாள், இப்போதும் இருக்கிறாள், எப்போதும் தோழியாக மட்டுமே இருப்பாள்." நான் அதற்கு மேல் எதுவும் பேசாமல் அமைதியாக இருந்தேன். அவர் தொடர்ந்தார், "என் இதயத்தில் அவளுக்காக ஏதேனும் இருந்திருந்தால் இன்று நீ என் மனைவியாக இருந்திருக்க மாட்டாய்." அவருடைய இந்த வார்த்தையை கேட்டதும் என் மனதிலிருந்த சிறு சந்தேகமும் தவறான எண்ணமும் மறைந்தது. அன்று இரவு நான் மிகவும் நிம்மதியாக உறங்கினேன். ஆனால் நான் முடிந்துவிட்டது என்று நினைத்த விஷயம் இனிதான் ஆரம்பமாகப் போகிறது என்று எனக்கு தெரியவில்லை. சில மாதங்களுக்குப் பிறகு திடீரென்று தன்விக்கு திருமணம் நிச்சயமாகிவிட்டது என்ற செய்தி கிடைத்தது. அவள் திருமணம் செய்து கொள்ளப் போகும் நபரின் பெயரை கேட்டு நான் சில நொடிகள் அதிர்ச்சியடைந்தேன். அவர் வேறு யாருமல்ல, விவானின் சொந்த தம்பியான ராஜேஷ்தான். தன்வியின் திருமணச் செய்தியைக் கேட்டு வீட்டில் அனைவரும் மகிழ்ச்சியாக இருந்தார்கள். அம்மாவும் அப்பாவும் ஒரு நல்ல பெண் நம் வீட்டு மருமகளாக வரப்போகிறாள் என்று சந்தோஷப்பட்டார்கள். நானும் கூட தன்வி தன் புதிய வாழ்க்கையை தொடங்கப் போகிறாள், இனி அவள் கவனம் அவள் குடும்பத்தில் இருக்கும் என்று நினைத்தேன். சில மாதங்களுக்குப் பிறகு தன்வி மற்றும் ராஜேஷின் திருமணம் நடைபெற்றது.
திருமணத்திற்குப் பிறகு அவள் இந்த வீட்டிற்கு மருமகளாக வந்தபோது ஆரம்பத்திலெல்லாம் சாதாரணமாகவே இருந்தது. அவள் எல்லாரிடமும் சிரித்து பேசினாள், வீட்டு வேலைகளில் உதவினாள், என்னிடமும் அன்பாகவே நடந்து கொண்டாள். நானும் அவளைப் பற்றி என் மனதில் எந்த தவறான எண்ணத்தையும் வளர்த்து கொள்ளவில்லை. உண்மையை சொல்ல வேண்டுமென்றால் வீட்டில் மற்றொரு மருமகள் வந்திருப்பது எனக்கு மகிழ்ச்சியாகவே இருந்தது. வேலைகள் பகிர்ந்து கொள்ளப்பட்டன, வீட்டில் ஒரு புதிய கலகலப்பு ஏற்பட்டது. ஆனால் நாட்கள் செல்லச் செல்ல சில விஷயங்களை நான் கவனிக்கத் தொடங்கினேன். ராஜேஷ் மிகவும் அமைதியான, நேர்மையான மற்றும் கடின உழைப்பாளியான ஒரு பையன். ஆனால் அவனால் தன் உணர்வுகளை வெளியில் குலகர வெளிப்படுத்தத் தெரியாது. மறுபுறம் தன்விக்கு எல்லா விஷயங்களிலும் அதிக கவனமும் முக்கியத்துவமும் தேவைப்பட்டது. எப்போதும் தன் பேச்சை மதிக்க வேண்டுமென்று நினைத்தாள். சிறிய விஷயங்களுக்காக இருவருக்கும் இடையே வாக்குவாதங்கள் ஏற்படத் தொடங்கின. வெளியே செல்வது, செலவுகள் செய்வது, வீட்டு விஷயங்கள் என எல்லாவற்றிலும் கருத்து வேறுபாடு வந்தது. ஆரம்பத்தில் புதிய திருமண வாழ்க்கையில் இதெல்லாம் சகஜம்தான் என்று நான் நினைத்தேன். 2 வெவ்வேறு மனிதர்கள் ஒன்றாக வாழத் தொடங்கும்போது பழகிக்கொள்ள கொஞ்சம் காலம் எடுக்குமல்லவா? ஆனால் மாதங்கள் கடந்த பிறகும் அவர்களுக்கு இடையேயான சண்டைகள் குறையவே இல்லை. இன்னொரு பக்கம் எனக்கும் விவானுக்குமான வாழ்க்கை அதன் சீரான வேகத்தில் சென்று கொண்டிருந்தது. நாங்கள் இருவரும் ஒன்றும் குறைபாடற்ற தம்பதியர் அல்ல. எங்களுக்கிடையேயும் சில நேரங்களில் விவாதங்கள் வரும். ஆனால் நாங்கள் அமர்ந்து பேசி அந்த பிரச்சினையை அப்போதே தீர்த்துக் கொள்வோம். நான் கோபித்துக் கொண்டால் அவர் என்னை சமாதானப்படுத்துவார், அவர் கோபித்துக் கொண்டால் நான் சமாதானப்படுத்துவேன். நாங்கள் அதிக நேரம் சண்டையிட்டுக் கொள்ள மாட்டோம். விவானின் இந்த குணம் எனக்கு மிகவும் பிடிக்கும். அவர் எந்த ஒரு பிரச்சினையையும் அடுத்த நாள் வரை கொண்டு செல்ல மாட்டார். அன்றைய நாள் முடியும் போதே அந்த பிரச்சினையையும் அங்கேயே முடித்து விடுவார். எனக்கு ஏதேனும் வருத்தம் இருந்தால் அவரே என்னிடம் வந்து, என்ன விஷயம், ஏன் என்று இவ்வளவு அமைதியாக இருக்கிறாய் என்று கேட்பார். பிறகு நாங்கள் பேசி அந்த விஷயத்தை அங்கேயே சுமூகமாக முடித்து விடுவோம். ஒருவேளை இதனால்தான் எங்கள் உறவில் ஒரு ஆழமான நம்பிக்கை உருவானது. ஆனால் இதற்கிடையில் தன்வியின் குணத்தில் ஒரு மாற்றத்தை காணத் தொடங்கினேன். வீட்டில் யாராவது என்னை பற்றி புகழ்ந்து பேசினால் அவளுடைய முகத்தில் ஒரு லேசான அதிருப்தி தெரியும். அம்மா, நான் நன்றாக சமைத்திருக்கிறேன் என்று கூறினால் தன்வி உடனே வேறு ஏதேனும் பேச்சை தொடங்கிவிடுவாள். உறவினர்கள் யாராவது என்னை பாராட்டினால் அவள் பேச்சின் திசையை மாற்றிவிடுவாள். அவளுக்கு என்னை பாராட்டுவதும் என்னை பற்றி நல்ல விஷயங்கள் பேசுவதும் பிடிக்கவில்லை போலும். இது ஒன்றும் பெரிய விஷயமில்லைதான், ஆனால் இது அடிக்கடி நடக்கத் தொடங்கியது. நானும் இதற்கு பெரிய அளவில் எதிர்வினை ஆற்றவில்லை. மனிதர்களின் குணம் மாறுபடும் என்று நினைத்து கொண்டேன். ஒரு நாள் மதிய நேரம் நானும் தன்வியும் சமையலறையில் வேலை செய்து கொண்டிருந்தோம். அப்போது அவள் திடீரென்று என்னிடம், நீ மிகவும் அதிர்ஷ்டசாலி என்று கூறினாள். நான் புன்னகையுடன், அப்படியா, ஏன் என்று கேட்டேன். அவள், சும்மாதான், சிலருக்கு எதுவும் கேட்காமலேயே எல்லாம் கிடைத்துவிடுகிறது என்றாள். அவள் எதை குறிப்பிடுகிறாள் என்று எனக்கு முழுமையாக புரியவில்லை. நான் சிரித்துக்கொண்டே, அப்படியெல்லாம் இல்லை, எல்லோர் வாழ்க்கையிலும் அவரவர் கஷ்டங்கள் இருக்கத்தான் செய்கின்றன என்றேன். அவள் என்னை உற்று பார்த்து, ஆமாம், இருக்கலாம் என்று கூறினாள். அவளுடைய குரலில் இருந்த ஒரு விசித்திரமான தொனியை என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை. அதை நான் அங்கேயே விட்டுவிட்டேன். பிறகு ஒரு நாள் எங்கள் குடும்பத்தையே உலுக்கிய ஒரு சம்பவம் நடந்தது. அம்மாவின் உடல்நிலை திடீரென்று மோசமடைந்தது. உடனே அவரை மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றோம். மருத்துவர்கள் தங்களால் இயன்றவரை முயன்றனர். ஆனால் வயது முதிர்வு மற்றும் சில உடல்நலக் குறைபாடுகள் காரணமாக அவரை காப்பாற்ற முடியவில்லை. அன்றுதான் முதல் முறையாக என் வீடு இவ்வளவு அமைதியாகவும் பாழடைந்தும் இருப்பதை நான் பார்த்தேன். விவான் முற்றிலும் உடைந்து போய்விட்டார். ராஜேஷும் மிகவும் அமைதியாகிவிட்டான். நான் எல்லோரையும் தேற்றி குடும்பத்தை வழிநடத்த முயற்சி செய்து கொண்டிருந்தேன். இந்த கடினமான சூழ்நிலையில் நாங்கள் ஒருவருக்கொருவர் துணையாக நின்றோம். ஆனால் இந்த நேரத்தில் தன்வி முன்னைவிட அதிக கோபத்துடனும் கசப்புடனும் நடந்து கொள்வதை நான் கவனித்தேன். ஒருவேளை அவளுடைய திருமண வாழ்க்கையில் இருந்த பிரச்சினைகளாக இருக்கலாம், அல்லது அவளுடைய ஆசைகள் நிறைவேறாததால் இருக்கலாம். காரணம் எதுவாக இருந்தாலும் அவளுடைய மனக்கசப்பு பலமுறை என் மீது வெளிப்படத் தொடங்கியது. இருப்பினும் நான் அமைதியாகவே இருந்தேன். ஏனென்றால் ஒவ்வொரு மனிதனும் ஒரு கடினமான பாதையை கடந்து போகிறான் என்று நினைத்தேன். சில நேரங்களில் பதில் பேசுவது உறவை சீரமைக்காது, மாறாக மேலும் கெடுத்துவிடும் என்று நம்பினேன். ஆனால் வாழ்க்கை எனக்கு இன்னும் ஒரு பெரிய சோதனையை கொண்டுவரப் போகிறது என்று எனக்கு அப்போது தெரியவில்லை. அம்மா மறைந்த பிறகு வீட்டின் சூழல் முற்றிலும் மாறிவிட்டது. முன்பெல்லாம் வீட்டில் அவருடைய குரல் எப்போதும் கேட்டுக்கொண்டே இருக்கும். யாரையாவது சாப்பிட அழைப்பார் அல்லது நலம் விசாரிப்பார். ஆனால் இப்போது அதே வீடு ஒரு விசித்திரமான அமைதியில் மூழ்கி கிடந்தது.
நான் அடிக்கடி அவருடைய அலமாரிக்கு அருகில் நின்று அவருடைய பொருட்களை வேடிக்கை பார்ப்பேன். இப்போது கூட அவர் கதவை திறந்து உள்ளே வந்து, சுஜாதா அம்மா, சமையல் முடிந்துவிட்டதா என்று கேட்பது போல் தோன்றும். ஆனால் அது ஒருபோதும் நடக்கவில்லை. அம்மாவின் உடல்நிலை சில மாதங்களாகவே சீராக இல்லை. எனவே மருத்துவர்கள் அவருடைய மரணத்திற்கு அதுதான் காரணம் என்று கூறினர். குடும்பத்தினரும் அதை நம்பினர். நானும் ஆரம்பத்தில் இதை பற்றி அதிகமாக யோசிக்கவில்லை. ஆனால் மெதுவாக சில விஷயங்கள் என் மனதில் கேள்விகளை எழுப்பத் தொடங்கின. ஒரு நாள் நான் அம்மாவின் அலமாரியை சுத்தம் செய்து கொண்டிருந்தேன். அப்போது எனக்கு அவருடைய பழைய மருந்து பெட்டி கிடைத்தது. நான் அதை சரிசெய்யத் தொடங்கினேன். அப்போது என் பார்வை சில மாத்திரைகளின் அட்டைகள், ஸ்ட்ரிப்ஸ் மீது விழுந்தது. அம்மா இந்த மருந்துகளை தினமும் சரியான நேரத்திற்கு எடுத்துக்கொள்வார், ஒருபோதும் மறக்க மாட்டார் என்பது எனக்கு நினைவுக்கு வந்தது. ஆனால் அந்த பெட்டியில் மருத்துவர் நிறுத்திவிட்ட சில மருந்துகளும் இன்னும் அப்படியே இருந்தன. அன்று மாலை எனக்கு மற்றொரு விஷயமும் நினைவுக்கு வந்தது. அம்மாவின் உடல்நிலை மோசமடைவதற்கு 2 வாரங்களுக்கு முன்பு நான் தன்வி அம்மாவின் அறையிலிருந்து வெளியே வருவதை பார்த்தேன். அந்த நேரத்தில் எனக்கு அது விசித்திரமாகத் தோன்றவில்லை. ஏனென்றால் மருமகள் அத்தையின் அறைக்குச் செல்வது சாதாரண விஷயம்தானே. ஆனால் இப்போது நான் கடந்து வந்த நாட்களை திரும்பி பார்க்கும்போது பல சிறிய விஷயங்கள் என் நினைவுக்கு வருகின்றன. அம்மாவுக்கும் தன்விக்கும் இடையே சில மாதங்களுக்கு முன்பு பலமுறை வாக்குவாதங்கள் நடந்திருந்தன. காரணங்கள் ஒன்றும் பெரியவையல்ல. ஆனால் அம்மா அவளுக்கு புரிய வைக்க முயன்றார். குடும்ப உறவுகள் வெறும் உரிமையால் மட்டும் நகர்வதில்லை, பொறுப்புகளாலும் நகர்கின்றன என்று அம்மா கூறுவார். தன்விக்கோ யாராவது அவளுக்கு புத்திமதி சொல்வது சுத்தமாக பிடிக்காது. ஒருமுறை அவள் கோபமாக, ஏன் எப்போதும் என் மீதுதான் தவறு சொல்லப்படுகிறது என்று கேட்டதை நான் கேட்டேன். அதற்கு அம்மா அமைதியான குரலில், தவறு யார் செய்தாலும் அவர்களுக்கு புரிய வைக்கத்தான் வேண்டும் என்றார். அன்று தன்வி மிகவும் கோபமாக அந்த அறையை விட்டு வெளியேறினாள். இந்த எல்லா விஷயங்களையும் ஒன்றாக இணைத்துப் பார்க்கும்போது என் மனதில் ஒரு விசித்திரமான சந்தேகம் எழுந்தது. ஆனால் அடுத்த கணமே நான் என்னை கட்டுப்படுத்திக் கொண்டேன். ஆதாரமில்லாமல் எப்படி ஒருவரை இப்படி குற்றம் சாட்ட முடியும்? அம்மாவின் மரணத்தில் யாருக்கோ கையிருக்கிறது என்று சொல்வதற்கு என்னிடம் எந்த ஆதாரமும் இல்லை. இருந்தாலும் என் இதயத்தின் ஒரு மூலையில் ஒருவித பதற்றம் குடிகொண்டது. அன்று இரவு என்னால் நீண்ட நேரம் உறங்க முடியவில்லை. நான் தேவையில்லாமல் எல்லா விஷயங்களையும் இணைத்துக் குழம்புகிறேனா அல்லது உண்மையிலேயே ஏதேனும் மறைந்திருக்கிறதா என்று யோசித்தேன். நான் எந்த ஒரு முடிவுக்கும் வரவில்லை. ஆனால் தன்வியை பார்க்கும்போது எனக்குள் ஒரு சந்தேகம் எழுந்தது உண்மை. அந்த சந்தேகத்தை என்னால் நிரூபிக்கவும் முடியாது, அதே நேரத்தில் முழுமையாக புறக்கணிக்கவும் முடியவில்லை. அம்மா மறைந்த பிறகு வெளியில் நாங்கள் சாதாரணமாக இருக்க முயன்றாலும் உள்ளுக்குள் முற்றிலும் உடைந்திருந்தோம். பல நேரங்களில் காரணமே இல்லாமல் என் கண்களில் கண்ணீர் வந்துவிடும். வீட்டின் ஒவ்வொரு மூலையும் அம்மாவை நினைவூட்டியது. இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் விவான் என்னை ஒருபோதும் தனிமையாக உணரவிடவில்லை. நான் அம்மாவுடன் எவ்வளவு நெருக்கமாக இருந்தேன் என்பதை அவர் நன்கு அறிவார். பல நேரங்களில் இரவில் எனக்கு விழிப்பு வரும்போது நான் அமைதியாக அமர்ந்திருப்பேன். விவான் என்னிடம் வருவார். அவர் என்னிடம், உனக்கு அம்மாவின் நினைவு வருகிறதா என்று கேட்பார். நான் தலையசைப்பேன். அவர் என் கைகளை பிடித்துக்கொண்டு, எனக்கும் அம்மாவின் நினைவு அதிகமாக வருகிறது என்பார். ஆனால் நாம் இப்படி சோகமாக இருப்பதை அவர்கள் பார்த்தால் அவர்களுக்கு வருத்தமாக இருக்கும் என்று ஆறுதல் கூறுவார். விவானின் வார்த்தைகள் என் இதயத்திற்கு சற்றே நிம்மதியை தந்தன. மெதுவாக என் தினசரி வழக்கத்தை மாற்ற அவர் முயற்சி செய்யத் தொடங்கினார். சில மாலை வேளைகளில் அவர் என்னை வெளியில் அழைத்துச் செல்வார். எனக்கு பிடித்த இனிப்புகளை வாங்கி வருவார். எந்த காரணமும் இல்லாமல், வா, இன்று நாம் வெளியில் சென்று சாப்பிடலாம் என்று அழைப்பார். ஒரு நாள் நான் அவரிடம், நீங்கள் எப்போதும் என் மீது இவ்வளவு அக்கறை காட்டுகிறீர்களே என்றேன். அதற்கு அவர் புன்னகைத்து, ஏனென்றால் நீ என் பொறுப்பு அல்ல, என் மனைவி என்றார். அவருடைய இந்த வார்த்தையை கேட்டதும் என் கண்கள் கலங்கின. ஒருவேளை காதலின் மிக அழகான விஷயமே இதுதான். அதில் பெரிய வாக்குறுதிகள் தேவையில்லை. சிறிய அளவிலான அக்கறையும் முயற்சியுமே பல விஷயங்களை உணர்த்திவிடுகின்றன. ஆனால் இந்த வீட்டில் மற்றொரு உறவு இருந்தது. அது ஒவ்வொரு நாளும் மேலும் சிக்கலாகிக் கொண்டே சென்றது. ஒரு நாள் மாலை நேரம் நான் சமையலறையிலிருந்தேன். விவான் இன்னும் அலுவலகத்திலிருந்து வரவில்லை. அப்போது வரவேற்பறையிலிருந்து தன்வி மற்றும் ராஜேஷின் உரத்த குரல் எனக்கு கேட்டது. முதலில் நான் அதை சாதாரணமாகத்தான் நினைத்தேன். ஆனால் அவர்களின் வாக்குவாதம் அதிகரித்துக் கொண்டே சென்றது. தன்வி கோபமாக, உனக்கு என் மீது அக்கறையே இல்லை என்று கத்தினாள். ராஜேஷ், அப்படி நான் என்ன செய்யவில்லை என்று கேட்டான். நீ என்ன செய்தாய்? எப்போதாவது என்னை வெளியில் அழைத்துச் சென்றிருக்கிறாயா? என்னுடன் நேரம் செலவிட்டிருக்கிறாயா? எப்போதும் அலுவலகம் மற்றும் உன் வேலைகளிலேயே மூழ்கிக் கிடக்கிறாய் என்று தன்வி கூறினாள்.
ராஜேஷ் ஒரு பெருமூச்சு விட்டு, ஒவ்வொரு மனிதனின் குணமும் மாறுபடும் தன்வி, எனக்கு எப்போதும் சுற்றுவது பிடிக்காது என்றான். அப்படியென்றால் என்னை ஏன் திருமணம் செய்து கொண்டாய் என்று தன்வியின் குரல் மேலும் உயர்ந்தது. நான் என்ன பெரிய விஷயத்தை கேட்டுவிட்டேன்? உன்னிடமிருந்து கொஞ்சம் நேரத்தைத்தானே கேட்கிறேன். ராஜேஷும் சத்தமாக, நான் என்ன செய்ய வேண்டும்? நான் பேசும்போதெல்லாம் உனக்கு குறைகள் மட்டும்தான் தெரிகின்றன. ஏனென்றால் நீ என்னை ஒருபோதும் புரிந்துகொள்வதே இல்லை என்று கத்தினான். சில நொடிகள் வீட்டில் ஒரு நிசப்தம் நிலவியது. பிறகு தன்வி தன் மனதில் நீண்ட நாட்களாக வைத்திருந்த அந்த வார்த்தையை கூறினாள். அங்கே பார், விவான் சுஜாதாவை எவ்வளவு நன்றாக கவனித்துக் கொள்கிறான் என்று. அந்த கணத்தில் ராஜேஷின் முகம் சட்டென்று மாறியது. அவனுக்கு இந்த ஒப்பீடு சிறிதும் பிடிக்கவில்லை. நீ ஏன் ஒவ்வொரு விஷயத்திலும் விவான் அண்ணாவை நடுவில் கொண்டு வருகிறாய்? குறைந்தபட்சம் அவர் தன் வாழ்க்கைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார் என்று கூறினான். ராஜேஷ் இப்போது இதன் மேல் முற்றிலும் கோபமடைந்தான். ஒவ்வொரு விஷயத்திலும் உனக்கு அடுத்தவர் உறவுதான் இவ்வளவு நன்றாக தெரிகிறது என்றால், என் எந்த விஷயத்திலும் உனக்கு ஒருபோதும் நல்லது தெரியப்போவதே இல்லை என்று கூறிவிட்டு அவன் அங்கிருந்து எழுந்து சென்றான். அவர்கள் இருவரின் பேச்சும் என் இதயத்தில் இறங்கியது. அன்று இரவு நான் வெகுநேரம் விவானின் தோளில் தலை சாய்த்து அமர்ந்திருந்தேன். அந்த நேரத்தில் எனக்கு தோன்றியது, வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் விவான் என்னுடன் இருக்கும் வரை என்னால் எந்த வலியையும் தாங்கிக் கொள்ள முடியும் என்று. ஆனால் மனிதன் பெரும்பாலும் எதிர்காலத்தைப் பற்றி மிகுந்த நம்பிக்கையுடன் சிந்தித்து விடுகிறான். வாழ்க்கை நம்மை அங்கிருந்தே அதிர்ச்சியடைய வைக்கிறது. எப்போது நாம் மிகவும் மகிழ்ச்சியாக உணர்கிறோமோ அங்கிருந்தே அது மாறுகிறது. அந்த நாட்களில் வெயில் அதன் முழு தீவிரத்தில் இருந்தது. மதிய நேரத்தில் காற்று கூட நெருப்பாக மாறி சுடுவது போல அனல் வீசியது. வீட்டின் பழைய மின்விசிறிகள் தொடர்ந்து ஓடிக்கொண்டிருந்தாலும் காற்று மிகவும் குறைவாகவே வந்தது. எனக்கு பொதுவாகவே வெயில் அதிகமாக உறைக்கும். அதோடு அம்மா மறைந்த பிறகு என் மனநிலையும் சரியாக இல்லை. சில நேரங்களில் தலைவலி ஏற்படும் ஒருவித பதற்றமாக இருக்கும். விவான் ஒருவேளை இந்த விஷயத்தை முன்பே கவனித்திருந்தார் போலிருக்கிறது. ஒரு நாள் மதிய வேளையில் சமையலறை வேலைகளை முடித்தேன். நான் வியர்வையில் நனைந்து முற்றிலும் சோர்ந்து போயிருந்தேன். விவான் அன்று வீட்டிலிருந்தே வேலை செய்து கொண்டிருந்தார். அவர் என்னை பார்த்து, நீ நலமாக இருக்கிறாயா என்று கேட்டார். நான், ஆம், அது ஒன்றுமில்லை, எனக்கு வெயில் அதிகமாக தெரிகிறது என்று பதிலளித்தேன். அவர் எதுவும் கூறவில்லை. ஆனால் அவர் ஏதோ யோசிப்பது போல் அவர் முகம் காட்டியது. அடுத்த நாள் அவர் அலுவலகம் சென்றார். மாலை வீடு திரும்பும்போது சில ஆட்களை தன்னுடன் அழைத்து வந்தார். சிறிது நேரத்திற்கு பிறகுதான் தெரிந்தது, அவர் எங்கள் அறையில் ஏசி மாட்டுகிறார் என்று. விவான், இதற்கு என்ன தேவை இருந்தது என்றேன். அதற்கு அவர் புன்னகைத்து, தேவை இருந்தது, அதனால்தான் மாட்டுகிறேன் என்றார். ஆனால் இப்போது இவ்வளவு பெரிய செலவா என்றேன். அவர் என் பேச்சை பாதியிலேயே தடுத்தார். எல்லா செலவும் வீண் கிடையாது. இதனால் உனக்கு நிம்மதி கிடைக்கும் என்றால் எனக்கு அதுவே போதும். நான் சிறிது நேரம் அவரையே பார்த்து கொண்டிருந்தேன். இந்த முடிவை அவர் மிகவும் யோசித்து எடுத்திருப்பார் என்பது எனக்கு தெரியும். அவர் ஒருபோதும் ஆடம்பரத்திற்காக பணம் செலவழிப்பவர் அல்ல. அதே நேரத்தில் என் பார்வை வாசலின் பக்கம் திரும்பியது. அங்கே தன்வி நின்று அனைத்தையும் பார்த்து கொண்டிருந்தாள். அவள் முகத்தில் புன்னகை இருந்தது. ஆனால் அவளுடைய கண்களில் வேறு ஏதோ ஒரு பாவம் தெரிந்தது. அந்த நாளுக்குப் பிறகு நான் இன்னுமொரு விஷயத்தை கவனித்தேன். பல நேரங்களில் யாரோ எங்களை கண்காணிப்பது போல எனக்கு தோன்றியது. நானும் விவானும் மொட்டை மாடியில் அமர்ந்திருந்தால் சிறிது நேரத்தில் தன்வி ஏதோ ஒரு காரணத்தை கூறிக்கொண்டு அங்கே வந்துவிடுவாள். நாங்கள் முற்றத்தில் அமர்ந்து தேநீர் குடித்துக் கொண்டிருந்தால் அவள் ஜன்னல் அருகில் வந்து நின்று கொள்வாள். பல நேரங்களில் அவள் எங்கள் பேச்சை கூட கவனிக்க முயற்சிப்பது போல எனக்கு தோன்றியது. ஒரு நாள் மதிய வேளையில் நான் என் அறையில் அமர்ந்திருந்தேன். ஏசி ஓடிக்கொண்டிருந்தது. வெளியே பயங்கர வெயில் அடித்தது. தன்வி வியர்வையில் நனைந்து தவித்தபடி சமையலறையிலிருந்து வெளியே வருவதைக் கண்டேன். அவளுடைய முகம் சிவந்திருந்தது. எனக்கு உண்மையாகவே அவளுக்காக வருத்தமாக இருந்தது. அதனால் நான் அவளை கூப்பிட்டு, தன்வி, உனக்கு மிகவும் வெயிலாக இருந்தால் என் அறைக்கு வந்து உட்கார், இங்கே நன்றாக குளிர்ச்சியாக இருக்கிறது என்றேன். அவள் என்னை நிமிர்ந்து பார்த்தாள். சில நொடிகள் அமைதியாக இருந்தாள். பிறகு, நான் ஏன் உன் அறைக்கு வந்து உட்கார வேண்டும் என்றாள். இல்லை, மிகவும் வெயிலாக இருக்கிறது என்பதற்காகத்தான் நான் சொன்னேன் என்றேன். அவள் லேசாக சிரித்தாள். ஆனால் அந்த சிரிப்பில் எந்த ஒரு பாசமும் இல்லை. எனக்கு யாருடைய தயவும் தேவையில்லை என்று கூறிவிட்டு அவள் அங்கிருந்து சென்றுவிட்டாள். அவள் போவதையே நான் சிறிது நேரம் பார்த்து கொண்டிருந்தேன். அவள் ஏன் என் மீது இவ்வளவு கோபமாக இருக்கிறாள் என்று எனக்கு புரியவில்லை. நான் அவளுக்கு ஒருபோதும் கெடுதல் நினைத்ததில்லை.
அன்று மாலை நான் இந்த விஷயத்தை விவானிடம் சொன்னபோது அவர், சிலர் மனதிலிருக்கும் எண்ணங்களை நம்மால் மாற்ற முடியாது, அதனால் நீ இதைப் பற்றி அதிகமாக யோசிக்காதே என்று மட்டும் கூறினார். பிறகு நானும் அந்த விஷயத்தை அங்கேயே விட்டுவிட்டேன். சில நாட்களுக்குப் பிறகு விவானின் பழைய நண்பரின் பிறந்த நாள் வந்தது. அன்று அவர் அலுவலகத்திலிருந்து சீக்கிரமாகவே வந்துவிட்டார். நாங்கள் வெளியே செல்ல வேண்டுமென்று அவர் முன்பே சொல்லியிருந்தார். அதனால் நானும் தயாரானேன். பல நாட்களுக்குப் பிறகு நான் வீட்டை விட்டு வெளியே சென்றேன். அங்கே இருந்தவர்கள் அனைவரும் மிகவும் நல்லவர்களாக இருந்தனர். விவானின் நண்பர்களும் எனக்கு மிகுந்த மரியாதை கொடுத்தனர். என்னிடம் மிகவும் நன்றாக பேசினர். நீண்ட நாட்களுக்குப் பிறகு நான் மனமுவந்து சிரித்தேன். பிறகு திரும்பி வரும்போதும் வழிநெடுகிலும் நாங்கள் பேசிக்கொண்டே வந்தோம். ஆனால் நாங்கள் வீட்டை அடைந்தபோது தன்வியின் முகம் முன்பை விட மோசமாக இருப்பதைக் கண்டேன். அவர்கள் இருவரும் அமைதியாக அமர்ந்திருந்தனர். ராஜேஷும் மறுபக்கம் அமர்ந்திருந்தான். அவர்கள் இருவருக்குமிடையே அதே மௌனம் நிலவியது. இது பொதுவாக அவர்களின் சண்டைக்குப் பிறகு வீட்டில் பரவும் மௌனம். அன்று இரவு நான் என் அறையில் தூங்கச் சென்றபோது என் மனதில் அதே விசித்திரமான உணர்வு வந்தது. யாரோ ஒருவர் தூரத்தில் நின்று கொண்டு எங்கள் மகிழ்ச்சியை பார்ப்பது போலவும், நாட்கள் செல்லச் செல்ல அந்த மகிழ்ச்சியைக் கண்டு இன்னும் அதிகமாக பொறாமைப்படுவது போலவும் தோன்றியது. நாட்கள் கடந்து சென்றன. என் மற்றும் விவானின் வாழ்க்கை அதன் சொந்த வேகத்தில் நகர்ந்தது. நாங்கள் இருவரும் பெரிய பணக்காரர்கள் இல்லை. எங்கள் வாழ்க்கை எந்த திரைப்படத்தைப் போலவும் இருக்கவில்லை. ஆனால் எங்களுக்குள் ஒரு அந்யோன்யம் இருந்தது. எல்லாவற்றையும் விட முக்கியமாக நாங்கள் இருவரும் ஒருவருக்கொருவர் சிறிய தேவைகளைக் கூட கவனித்துக் கொண்டோம். ஒருவேளை இந்த விஷயந்தான் தன்வியை மிகவும் குத்தியது போலிருக்கிறது. அவள் எங்களை உற்று நோக்குவதை நான் பலமுறை கைப்பிடியாக பிடித்திருக்கிறேன். விவான் அலுவலகத்திலிருந்து வந்ததும் என்னிடம், இன்றைய நாள் எப்படி இருந்தது என்று கேட்டால் தன்வியின் முகம் சுருங்கிவிடும். அவர் சந்தையிலிருந்து எனக்கு பிடித்தமான ஏதேனும் ஒரு சிறிய பொருளை வாங்கி வந்தால் கூட அவள் சிறிது நேரம் அமைதியாக நின்று அதை பார்த்து கொண்டிருப்பாள். அவள் என் மீது பொறாமைப்படுகிறாள் என்பது எனக்கு புரியத் தொடங்கியது. ஒரு நாள் மாலை நான் பால்கனியில் துணிகளை எடுத்துக் கொண்டிருந்தேன். கீழே முற்றத்தில் ராஜேஷும் தன்வியும் அமர்ந்திருந்தனர். முதலில் அவர்களின் பேச்சு சாதாரணமாகத்தான் தெரிந்தது. ஆனால் சிறிது நேரத்திற்குப் பிறகு அவர்களின் குரல் உயரத் தொடங்கியது. ஒவ்வொரு விஷயத்திலும் நீ ஏன் குறை சொல்லிக் கொண்டே இருக்கிறாய் தன்வி என்று ராஜேஷ் விரக்தியான குரலில் கேட்டான். ஏனென்றால் என் பேச்சை யார் கேட்கிறார்கள் என்று தன்வி உடனடியாக பதிலளித்தாள். நான் கேட்கிறேனே என்றான் ராஜேஷ். தன்வி கூறினாள், சரி, நீ கேட்கிறாய், ஆனால் துரதிர்ஷ்டவசமாக என்னை புரிந்து கொள்வதில்லை. ராஜேஷ் சிறிது நேரம் அமைதியாக இருந்தான். பிறகு, உனக்குத்தான் என்ன வேண்டும் என்று கேட்டான். அதற்கு அவள் சிரித்தாள். அந்த சிரிப்பு மகிழ்ச்சியான சிரிப்பு அல்ல. குறைந்தபட்சம் உன் வாழ்க்கையில் எனக்கு சிறிய முக்கியத்துவமாவது இருக்க வேண்டும் என்றாள். பிறகு அவள் திடீரென்று என் பால்கனி பக்கமாக பார்த்தாள். நான் அங்கே நிற்பதை அவள் பார்த்தாளா இல்லையா என்று எனக்கு தெரியாது. ஆனால் அடுத்த கணமே அவள் கூறினாள், சிலருக்கு அவர்களின் மனைவிதான் உலகிலேயே மிக முக்கியமான மனிதராக இருக்கிறார். ராஜேஷுக்கு அவள் யாரை குறிப்பிடுகிறாள் என்பது புரிந்துவிட்டது. அவன் பெருமூச்சு விட்டு, நீ மீண்டும் ஒப்பீடு செய்யத் தொடங்கிவிட்டாயல்லவா என்றான். அதற்கு தன்வி, நான் ஏன் ஒப்பீடு செய்யக்கூடாது ராஜேஷ் என்றாள். ராஜேஷ் பதிலாக, ஏனென்றால் நான் விவான் இல்லை என்றான். அதுதான் பிரச்சனையே என்று தன்வி சொன்னாள். இதைக் கேட்டதும் ராஜேஷ் அங்கிருந்து எழுந்து சென்றான். அவனுடைய முகத்தில் கோபத்தை விட சோர்வுதான் அதிகமாக தெரிந்தது. நான் மேலே நின்று அனைத்தையும் கேட்டுக்கொண்டிருந்தேன். எனக்கு உண்மையாகவே மிகவும் வருத்தமாக இருந்தது. மற்றவர்களின் மகிழ்ச்சியை பார்த்து ஒரு மனிதன் உத்வேகம் பெறலாம். ஆனால் அதுவே மனதில் பொறாமையாக மாறினால் அது அவனுக்கே மிகப்பெரிய நஷ்டத்தை ஏற்படுத்தும். நான் யோசித்துக் கொண்டிருப்பதை விவான் கண்டார். என்ன ஆயிற்று என்று என்னிடம் கேட்டார். நான் அவரிடம் நடந்த அனைத்தையும் கூறினேன். அவர் சிறிது நேரம் அமைதியாக இருந்தார். பிறகு, சுஜாதா, ஒவ்வொரு மனிதனும் தன் உறவுகளைத்தானே உருவாக்குகிறான். நம்மால் யாருடைய திருமண வாழ்க்கையையும் நல்வழிக்கோ அல்லது கெட்ட வழிக்கோ கொண்டு செல்ல முடியாது என்றார். ஆனால் எனக்கு சில நேரங்களில் தன்விக்காக வருத்தமாக இருக்கிறது என்றேன். விவான் தலையசைத்து, எனக்கும் தான், ஆனால் ஒருவர் தன் எண்ணத்தை மாற்றிக்கொள்ளாதவரை வெளியிலிருந்து யாரும் அவருக்கு உதவ முடியாது என்றார். அவர் கூறியது சரியே. ஆனால் என் மனதில் இப்போது வேறொரு விஷயமும் ஓடிக்கொண்டிருந்தது. கடந்த சில காலமாகவே தன்வி எங்கள் மீது பொறாமை மட்டும் படவில்லை, அவள் எங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் கண்காணிப்பது போல எனக்கு தோன்றியது. பல நேரங்களில் நான் விவானிடம் மட்டும் சொல்லும் சில விஷயங்கள் சில நாட்களுக்குப் பிறகு ஏதோ ஒரு வழியில் தன்விக்கு தெரிந்துவிடுகிறது. முதலில் நான் இதை அவ்வளவாக கவனிக்கவில்லை. ஆனால் இந்த விஷயம் அடிக்கடி நடக்கத் தொடங்கியபோது நான் மிகவும் கவலையடைந்தேன்.
ஒருநாள் அவள் வேண்டுமென்றே எங்கள் பேச்சை கேட்க முயல்கிறாள் என்பது எனக்கு தெளிவாக தெரிந்தது. அந்த நேரத்தில் நான் அவளிடம் எதுவும் பேசவில்லை. ஏனென்றால் என் பேச்சிற்கு என்னிடம் எந்த ஆதாரமும் இல்லை, எந்த காரணமும் இல்லை. வீட்டில் தேவையின்றி எந்த சண்டையும் வளர்க்க நான் விரும்பவில்லை. ஆனால் மனதின் ஏதோ ஒரு மூலையில் பதற்றம் அதிகரித்துக் கொண்டே இருந்தது. பிறகு சில நாட்களிலேயே ஒரு விபத்து நடந்தது. அது என்னை உண்மையாகவே மிகவும் பயமுறுத்தியது. என் மனதின் சிறிய கவலைகளை நான் புறக்கணிக்கவே முயன்று வந்தேன். எல்லாவற்றிற்கும் மேலாக ஒவ்வொரு வீட்டிலும் ஏதோ ஒரு பதற்றம் இருக்கத்தான் செய்கிறது. ஆனால் என் வாழ்க்கையின் மிகப்பெரிய துயரம் என் வாசலில் தட்டிவிட்டது என்பது எனக்கு எப்படி தெரியும்? அன்றும் காலை பொழுது எப்போதும் போல சாதாரணமாகவே விடிந்தது. விவான் காலை உணவு சாப்பிட்டுவிட்டு அலுவலகம் செல்ல தயாராகிக் கொண்டிருந்தார். செல்லும்போது எப்போதும் போல என்னிடம், மாலை வரும்போது ஏதேனும் வாங்கி வர வேண்டுமா என்று கேட்டார். நான் புன்னகைத்து, வேண்டாம், நீங்கள் சீக்கிரம் வீட்டிற்கு வந்துவிடுங்கள் என்றேன். அதற்கு கூட அவர் சிரித்தார். ஆம், நான் முயற்சி செய்கிறேன் என்றார். பிறகு அவர் சென்றுவிட்டார். அவர் போவதை நான் கடைசியாக பார்க்கிறேன் என்பது எனக்கு அப்போது தெரிந்திருக்கவில்லை. மதியம் கடந்தது, மாலையும் வரத் தொடங்கியது. நான் அவருக்காக காத்துக் கொண்டிருந்தேன். அப்போது வீட்டின் தொலைபேசி ஒலித்தது. ராஜேஷ் போனை எடுத்தான். சில நொடிகளின் பின் அவனுடைய முகத்தின் நிறம் மாறியது. கைகள் நடுங்கின. நான் பதற்றத்துடன், என்ன ஆயிற்று ராஜேஷ் என்று கேட்டேன். அவன் உடனடியாக பதில் கூறவில்லை. என் இதயத் துடிப்பு அதிகமானது. பிறகு அவன் மெதுவாக, விவான் அண்ணாவிற்கு விபத்து ஏற்பட்டுவிட்டது என்றான். என் காலடியில் இருந்த பூமி நழுவியது போலிருந்தது. நாங்கள் அனைவரும் உடனடியாக மருத்துவமனைக்கு விரைந்தோம். வழிநெடுகிலும் அவர் நலமாக இருக்க வேண்டும், அவருக்கு ஒன்றும் ஆகியிருக்கக்கூடாது, ஒருமுறை அவர் குணமாகிவிட்டால் போதும் என்றுதான் நான் வேண்டிக்கொண்டே இருந்தேன். ஆனால் மருத்துவமனைக்குச் சென்றதும் மருத்துவர்களின் கண்களில் நான் கண்ட மௌனமே என் இதயத்தை உலுக்கியது. மருத்துவர் கூறினார், அவருடைய நிலைமை மிகவும் கவலைக்கிடமாக இருந்தது. எங்களால் அவரை காப்பாற்ற முடியவில்லை. அதற்கு பிறகு என்ன நடந்தது என்பது எனக்கு சரியாக நினைவில்லை. நான் அங்கேயே தரையில் அமர்ந்துவிட்டது மட்டும்தான் நினைவிருக்கிறது. என் காதுகளில் சத்தங்கள் கேட்டன. மக்கள் என்னை ஆறுதல் படுத்தினர். யாரோ தண்ணீர் கொடுத்தனர். ஆனால் என் உலகின் அனைத்து சத்தங்களும் அந்த கணத்தில் என்னை விட்டு வெகு தூரம் சென்றுவிட்டது போல இருந்தது. எந்த மனிதனுடன் நான் என் முழு எதிர்காலத்தையும் கற்பனை செய்தேனோ அவர் ஒரே கணத்தில் என்னிடமிருந்து பறிக்கப்பட்டார். அவருடைய இறுதிச் சடங்கிற்குப் பிறகு வீட்டிற்கு திரும்பியதும் பல நாட்களுக்கு எனக்கு எதுவும் புரியவில்லை. விவானின் ஒவ்வொரு பொருளும் என்னை அழவைத்தது. அவருடைய கடிகாரம், அவருடைய புத்தகங்கள், அவருடைய சட்டை மற்றும் அவருடைய தலையணையின் லேசான வாசனை என அனைத்தும் என்னை உடைத்தன. இரவில் தூக்கமே வரவில்லை. பலமுறை கதவு திறந்து அவர் உள்ளே வருவது போல தோன்றும். ஆனால் ஒவ்வொரு முறையும் உண்மை என் முன்னே வந்து நின்றது. அவர் இனி ஒருபோதும் திரும்பி வரப்போவதில்லை. சில நாட்களுக்குப் பிறகு என் அம்மாவும் அப்பாவும் என்னை அழைத்துச் செல்ல வந்தனர். என் நிலையை பார்த்து அவர்களும் அழுதனர். அம்மா என் கையை பிடித்து, மகளே, எங்களுடன் வீட்டிற்கு வா என்றார். நான் அமைதியாக இருந்தேன். அப்பாவும் எனக்கு புரிய வைக்க முயன்றார். சில நாட்கள் எங்களுடன் இரு, இங்கே இருக்கும் ஒவ்வொரு பொருளும் உனக்கு துயரத்தை தருகிறது என்றார். நான் என் கண்ணீரை துடைத்துக்கொண்டு மெதுவாக இல்லை என்று தலையசைத்தேன். இல்லை அப்பா என்றேன். அவர்கள் ஆச்சரியத்துடன் என்னை நோக்கி, ஏன் மகளே, நீ ஏன் எங்களுடன் வர மறுக்கிறாய் என்று கேட்டனர். நான் அழுகை குரலில் கூறினேன், இது வெறும் என் புகுந்த வீடு மட்டுமல்ல, இதுவே என் கணவரின் நினைவு. அம்மா அழத் தொடங்கினார். நான் அவசியமாக அவர்களின் கையை பிடித்துக் கொண்டேன். நீங்கள் என் மீது அக்கறை கொள்கிறீர்கள் என்பது எனக்கு தெரியும். ஆனால் நான் எங்கும் வரமாட்டேன், நான் இங்கேயே இருப்பேன். என் குரல் உடைந்தது. அவருடைய மனைவியாக இந்த வீட்டிற்குள் வந்தேன். இப்போது அவருடைய விதவையாகவும் இங்கேயே வாழ விரும்புகிறேன். இதை கூறும்போது என் தொண்டை அடைத்தது. அறையில் சில நொடிகள் முழு மௌனம் நிலவியது. என் அம்மாவும் அப்பாவும் அந்த நேரத்தில் என் வலி எந்த பேச்சை விடவும் பெரியது என்பதை புரிந்து கொண்டனர். அவர்கள் என்னை வற்புறுத்தவில்லை. பிறகு நான் அதே வீட்டில் வாழத் தொடங்கினேன். அந்த வீட்டில் அதன் ஒவ்வொரு மூலையும் எனக்கு விவானை நினைவூட்டியது. ஆனால் விவான் சென்ற பிறகு அதே வீடு எனக்கு முன்பு போல இருக்கப் போவதில்லை என்பது எனக்கு அப்போது தெரிந்திருக்கவில்லை. முன்பு வெறும் பொறாமை மட்டும் பட்ட சிலர் இப்போது என் சூழ்நிலையை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்ளத் தொடங்குவார்கள் என்றும் நான் நினைக்கவில்லை. விவான் என்னை விட்டுச் சென்ற பிறகு என் வாழ்க்கையின் வேகம் நின்றுவிட்டது போல இருந்தது. பகலும் இரவும் கடந்து சென்றன. ஆனால் என் உள்ளே அனைத்தும் நான் அவரை கடைசியாக பார்த்த அந்த இடத்திலேயே நின்றுவிட்டது. ஆரம்பத்தில் சில நாட்கள் வீட்டின் அனைவரும் என்னிடம் அனுதாபத்துடன் இருந்தனர். ராஜேஷும் முன்பைப் போல மரியாதையுடன் பேசினான். ஆனால் காலப்போக்கில் மக்களின் வாழ்க்கை மீண்டும் பழைய நிலைக்கு திரும்பத் தொடங்கியது.
அலுவலக வேலை, அன்றாட பொறுப்புகள் என அனைத்தும் இயல்பாகின. என் உலகம் மட்டும்தான் முன்பு போல மாறாமல் அப்படியே இருந்தது. நான் இன்னும் காலையில் எழுந்ததும் சில நொடிகள் விவான் இந்த உலகில் இல்லை என்பதை மறந்துவிடுவேன். பிறகு திடீரென்று உண்மை நினைவுக்கு வரும்போது இதயம் கனத்துவிடும். இந்த நாட்களில் தன்வியின் நடத்தையில் ஒரு மாற்றத்தை கவனித்தேன். ஆனால் இப்போது அவளுடைய நடத்தையில் ஒருவித அதிகாரம் வந்திருந்தது. நான் என் அறையில் அதிக நேரம் அமர்ந்திருந்தால் அவள், இவ்வளவு ஓய்வு எடுக்க என்ன இருக்கிறது? வீட்டு வேலைகளை அனைவரும் செய்துதானே ஆக வேண்டும் என்பாள். ஏதேனும் ஒரு நாள் எனக்கு சாப்பிட பிடிக்காமல் குறைவாக சாப்பிட்டால் அவள், உலகம் யாருக்காகவும் நின்றுவிடுவதில்லை என்பாள். அவள் பேச்சைக் கேட்டு பலமுறை என் இதயம் வலிக்கும். ஆனால் நான் அவளுக்கு பதில் கூற மாட்டேன். வாக்குவாதம் செய்வதால் என் வலி குறைந்துவிடாது என்பதை நான் அறிந்திருந்தேன். ஒரு நாள் மதியம் நான் விவானின் சில பழைய பொருட்களை சேர்த்துக் கொண்டிருந்தேன். அவருடைய ஃபைல்கள், காகிதங்கள் மற்றும் சில ஆவணங்களை அலமாரியில் வைத்துக் கொண்டிருந்தேன். ஒரு ஃபைல் என் கையிலிருந்து நழுவி கீழே விழுந்தது. அதை எடுப்பதற்காக நான் குனிந்தபோது அதில் சில காப்பீடு, இன்சூரன்ஸ் ஆவணங்கள் இருப்பதைக் கண்டேன். முதலில் நான் அதை அப்படியே வைக்க நினைத்தேன், நான் இதை பார்த்து என்ன செய்யப் போகிறேன் என்று. ஆனால் என் பார்வை அதில் விழுந்தபோது விவான் சமீபத்தில்தான் ஒரு ஆயுள் காப்பீட்டு பாலிசி எடுத்திருந்தார் என்பது எனக்குத் தெரிந்தது. அதில் எந்தவொரு எதிர்பாராத சூழ்நிலையிலும் இந்த பாலிசி விவானின் மனைவியின் பெயரில், அதாவது என் பெயரில் இருக்கும் என்று தெளிவாக எழுதப்பட்டிருந்தது. பிறகு நான் அந்த ஃபைலை முழுமையாக கவனத்துடன் படித்தேன். எதிர்காலத்தில் ஏதேனும் கஷ்டம் வந்தால் குடும்பத்திற்கு பணப்பற்றாக்குறை வரக்கூடாது என்று விவான் இதைப் பற்றி முன்பே யோசித்திருந்தார் போலிருக்கிறது. அந்த காகிதங்களை கையில் ஏந்தியபடி என் கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்தது. எனக்கு அந்த பணத்தை பார்த்து மகிழ்ச்சி வரவில்லை. நான் இறந்த பிறகும் அவர் என் மீது அக்கறை கொண்டுள்ளார் என்பதை உணர்ந்தபோதுதான் என் கண்கள் கலங்கின, அவர் எப்போதும் செய்வது போலவே. அன்றுதான் முதல் முறையாக நான் என் எதிர்காலத்தைப் பற்றி நீண்ட நேரம் அமர்ந்து யோசித்தேன். நான் எவ்வளவு காலம் இந்த வீட்டிலேயே இப்படியே இருக்க முடியும்? அம்மாவும் இல்லை, விவானும் இல்லை. ராஜேஷ் தன் வாழ்க்கையில் பிஸியாக இருந்தான். தன்வியுடனான என் உறவு நாளுக்கு நாள் மோசமடைந்து கொண்டே சென்றது. நான் யாருக்கும் பாரமாக வாழ விரும்பவில்லை. சில நாட்கள் நான் இதைப் பற்றி யாரிடமும் எதுவும் கூறவில்லை. ஆனால் இந்த முறை நான் என் பெற்றோர் வீட்டிற்கு தொலைபேசியில் அழைத்தேன். என் அம்மாவும் அப்பாவும் வந்தனர். நான் அவர்களிடம் அந்த இன்சூரன்ஸ் பற்றியும் என் முடிவைப் பற்றியும் கூறினேன். முதலில் அவர்கள் அதிர்ச்சியடைந்தனர். ஆனால் நான் தனியாக இருந்தாலும் என் வாழ்க்கையை என்னால் பார்த்துக்கொள்ள முடியும் என்று அவர்களுக்கு புரியவைத்தபோது அவர்கள் எனக்கு ஆதரவளித்தனர். நகரத்தில் ஒரு சிறிய வாடகை வீடு எடுத்தோம். நான் என் பொருட்களை மூட்டை கட்டும்போது ஒவ்வொரு பொருளுடனும் ஏதோ ஒரு நினைவு கலந்திருந்தது. எல்லாவற்றையும் விட கடினமாக இருந்தது விவானின் புகைப்படத்தை எடுப்பதுதான். அதை என் நெஞ்சோடு அணைத்துக்கொண்டு நான் வெகுநேரம் அழுதேன். பிறகு கண்ணீரை துடைத்துக்கொண்டு அந்த புகைப்படத்தை கவனமாக என் பையில் வைத்தேன். நான் அந்த வீட்டை விட்டுத்தான் செல்கிறேன், விவானின் நினைவுகளிலிருந்து அல்ல. புதிய வீட்டில் ஆரம்பம் எளிதாக இருக்கவில்லை. முதலில் மிகவும் தனிமையாக இருந்தது. மெதுவாக நான் என்னை ஏதேனும் ஒரு வேலையில் ஈடுபடுத்திக் கொள்ளத் தொடங்கினேன். சிறுவயதிலிருந்தே எனக்கு தையல் வேலை செய்வதில் மிகுந்த ஆர்வம் இருந்தது. நான் பக்கத்து வீட்டு பெண்களின் சிறிய துணிகளை தைக்கத் தொடங்கினேன். பிறகு யாரோ ஒருவர் தன் குழந்தைகளுக்கு பாடம் சொல்லித் தருமாறு என்னிடம் கேட்டார். அதன் பிறகு நான் குழந்தைகளுக்கு டியூஷன் எடுக்கத் தொடங்கினேன். முதலில் 2 குழந்தைகள் வந்தனர். மெதுவாக மாலை நேரங்களில் என் வீட்டில் குழந்தைகளின் சத்தம் ஒலிக்கத் தொடங்கியது. யாராவது கணக்கு கேள்வி கேட்பார்கள், யாராவது இந்தி பாடம் கேட்பார்கள். அந்த குழந்தைகளின் மழலை பேச்சு என் வீட்டின் மௌனத்தை சற்றே குறைத்தது. நான் இன்றும் விவானை மறக்கவில்லை. ஒருவேளை என்னால் ஒருபோதும் மறக்க முடியாது. ஆனால் ஒருவரின் நினைவோடு வாழ்வதும் அதற்காக நம் வாழ்க்கையை நிறுத்திவிடுவதும் இருவேறு விஷயங்கள் என்பதை நான் கற்றுக்கொண்டேன். விவான் என்னை எப்போதும் மனவலிமையோடு பார்க்கவே விரும்பினார். ஒருவேளை முதல் முறையாக நான் உண்மையாகவே தைரியமாக மாறிக்கொண்டிருந்தேன். இப்போது என்னிடம் சொல்வதற்கு பெரிய அளவில் எதுவும் இல்லை. பெரிய சொத்தோ பெரிய வீடோ இல்லை. ஆனால் என்னிடம் சுயமரியாதை இருந்தது. சொந்த காலில் நிற்கும் துணிச்சலும் என்னிடமிருந்து யாராலும் எப்போதும் பறிக்க முடியாத அந்த நினைவுகளும் மட்டுமே என்னிடம் இருந்தன. சில நேரங்களில் மாலையில் வேலை முடிந்த பிறகு நான் ஜன்னலுக்கு அருகில் அமர்ந்து வானத்தை பார்த்து கொண்டிருப்பேன். காற்று வீசும்போது யாரோ மிகத் தொலைவிலிருந்து சொல்வது போல் இருக்கும், நான் உன்னிடம் சொன்னேன் அல்லவா, நீ ஒருபோதும் தனிமையில் இருக்க வேண்டியதில்லை என்று. அப்போது என் முகத்தில் தானாகவே ஒரு புன்னகை வந்துவிடும். ஏனென்றால் சில உறவுகள் நம்மை விட்டுப் பிரிந்த பிறகும் இதயத்தை விட்டுப் போவதில்லை என்பதை நான் அறிவேன். புதிய வீட்டிற்கு வந்து கிட்டத்தட்ட 2 மாதங்கள் ஆகிவிட்டன. ஆரம்ப நாட்கள் எளிதாக இருக்கவில்லை. ஆனால் மெல்ல மெல்ல நான் என்னை சமாளித்துக் கொள்ள பழகிக்கொண்டேன். காலையில் தையல் வேலை செய்வேன்.
மாலையில் குழந்தைகளுக்கு டியூஷன் எடுப்பேன். நாள் முழுவதும் பிஸியாக இருந்ததால் என் மனமும் இப்போது கொஞ்சம் லேசாக இருந்தது. இருந்தாலும் என் இரவுகள் இன்றும் கடினமாகவே இருந்தன. பலமுறை தூங்குவதற்கு முன் நான் விவானின் புகைப்படத்தை கையில் எடுத்துக்கொண்டு அவரோடு மனதிற்குள் பேசிக் கொண்டிருப்பேன். ஆனால் இப்போது வலியோடு சேர்ந்து வாழும் பழக்கமும் எனக்குள் உருவாகத் தொடங்கியிருந்தது. ஒரு நாள் நான் சந்தைக்குச் செல்ல வேண்டியிருந்தது. தையல் வேலைக்கு தேவையான சில பொருட்களையும் குழந்தைகளின் நோட்டு புத்தகங்களையும் வாங்க வேண்டியிருந்தது. நான் கடையிலிருந்து பொருட்களை வாங்கிக் கொண்டு வெளியே வந்து கொண்டிருந்தபோது எதிரே தன்வி வருவதைக் கண்டேன். அவளை பார்த்ததும் நான் சிறிது நேரம் அப்படியே நின்றுவிட்டேன். அவளும் என்னை பார்த்துவிட்டாள். அதன் பிறகு சிறிது நேரம் நாங்கள் இருவரும் அமைதியாக இருந்தோம். நான் அவளிடம் எப்படி இருக்கிறாய் தன்வி என்று கேட்டேன். அதற்கு அவள் நான் நன்றாக இருக்கிறேன் என்றாள். அவளது பதில் மிகவும் அலட்சியமாகவும் கசப்பாகவும் இருந்தது. நான் பேச்சை வளர்க்க முயன்று மறுபடி சொல், ராஜேஷ் எப்படி இருக்கிறார் என்று கேட்டேன். அவரும் நன்றாக இருக்கிறார் என்று கூறிவிட்டு அவள் மீண்டும் சிறிது நேரம் அமைதியாக இருந்தாள். நான் முன்னோக்கிச் செல்லவிருந்தேன். திடீரென்று தன்வி, உன்னுடைய வேலை நன்றாக போய்க் கொண்டிருப்பதாக கேள்விப்பட்டேன் என்றாள். இதற்கு நான் புன்னகைத்து, ஆம், எல்லாம் எல்லாம் இறைவனின் கிருபை என்றேன். ஆம், நல்லதுதான். குறைந்தபட்சம் நீ யாரையும் சார்ந்து இருக்க வேண்டியதில்லை என்று அவள் கூறினாள். தொடர்ந்து அவள், எப்படியும் உன் அதிர்ஷ்டம் எப்போதும் நன்றாகவே இருக்கிறது என்றாள். நான் அவளை பார்த்தேன். நீ என்ன சொல்ல வருகிறாய் என்று கேட்டேன். அதற்கு அவள், ஒன்றுமில்லை, சிலருக்கு கேட்காமலேயே எல்லாம் கிடைத்துவிடுகிறது என்று நினைத்தேன் என்றாள். அவள் எப்போதும் சொல்லும் அதே பழைய பேச்சுதான் இது. அவளுடைய மனதில் இன்றும் அதே கசப்பு இருக்கிறது என்பதை நான் புரிந்து கொண்டேன். பிறகு நான் அமைதியான குரலில், தன்வி, ஒவ்வொரு மனிதனின் வாழ்க்கையும் வெளியில் பார்ப்பதற்கு எவ்வளவு எளிதாகத் தெரிகிறதோ உள்ளே அப்படி இருப்பதில்லை என்றேன். உடனே அவள், ஆம், ஆனால் சிலருக்கு மற்றவர்களை விட அதிகமாகவே கிடைத்துவிடுகிறது என்று உடனே பதிலளித்தாள். இந்த முறை நான் அவளிடம் எதுவும் பேசவில்லை. ஏனென்றால் அவள் என்னிடம் பேசவில்லை, தன் மனக்குமுறலை மட்டுமே கொட்டுகிறாள் என்பதை நான் உணர்ந்தேன். சிறிது நேரத்திற்குப் பிறகு அவள், சரி, எனக்கு தாமதமாகிறது என்று கூறிவிட்டு புன்னகைக்காமல் அங்கிருந்து சென்றுவிட்டாள். எனக்கு அவள் மீது கோபம் வரவில்லை, மாறாக ஒருவித அனுதாபமே ஏற்பட்டது. ஏனென்றால் இத்தனை ஆண்டுகள் கடந்தும் அவள் இன்னும் பழைய இடத்திலேயே நிற்கிறாள் என்பதை உணர்ந்தேன். அவள் இன்றும் தன் மகிழ்ச்சியை மற்றவர்களின் மகிழ்ச்சியோடு ஒப்பிட்டு பார்த்து கொண்டிருந்தாள். இதனால் அவளால் ஒருபோதும் நிம்மதியாக இருக்க முடியவில்லை. பிறகு நான் பொருட்களை எடுத்துக்கொண்டு என் வீட்டிற்கு திரும்பினேன். ஆனால் அந்த சந்திப்பு எனக்கு ஒரு விஷயத்தை தெளிவாக புரிய வைத்தது. நான் இந்த வீட்டை விட்டு தூரமாய் வந்திருக்கலாம், ஆனால் தன்வி தன் மன எரிச்சலிலிருந்து இன்னும் தூரப்போகவில்லை. சந்தையில் தன்வியைச் சந்தித்து சில நாட்கள் கடந்துவிட்டன. ஆனால் அவளுடைய வார்த்தைகள் என் மனதில் மீண்டும் மீண்டும் ஓடிக்கொண்டே இருந்தன. அவள் மனதில் ஏன் இவ்வளவு கசப்பு நிறைந்திருக்கிறது என்பது எனக்கு புரியவில்லை. ஒரு நாள் மதிய வேளையில் நான் குழந்தைகளின் நோட்டுப் புத்தகங்களை திருத்திக் கொண்டிருந்தபோது கதவு தட்டப்படும் சத்தம் கேட்டது. நான் கதவை திறந்தபோது அங்கே ராஜேஷ் நின்று கொண்டிருந்தான். அவனைக் கண்டு நான் சற்று வியப்படைந்தேன். ராஜேஷ் லேசாக புன்னகைத்தான். உள்ளே வரச் சொல்ல மாட்டீர்களா அண்ணி என்றான். நானும் புன்னகைத்து அவனை உள்ளே அழைத்தேன். பிறகு அவனுக்கு தேநீர் தயாரித்துக் கொடுத்தேன். சிறிது நேரம் நாங்கள் இருவரும் பேசிக் கொண்டிருந்தோம். அவன் என் டியூஷன் வகுப்பை பற்றி விசாரித்துக் கொண்டிருந்தான். நான் மெதுவாக என் வாழ்க்கையை சீரமைத்துக் கொள்வதை பார்த்து அவன் மகிழ்ச்சியடைவது போல தெரிந்தது. திடீரென்று அவனது முகம் சற்று தீவிரமானது. அவன், அண்ணி, ஒரு விஷயம் சொல்லலாமா என்றான். ஆம், தாராளமாக சொல் என்றேன். அவன், உங்களுக்கு எப்போது எந்த பொருள் தேவைப்பட்டாலும் எதுவாக இருந்தாலும் தயங்காமல் என்னிடம் சொல்லுங்கள் என்றான். நான் சிறிது நேரம் அவனையே பார்த்து கொண்டிருந்தேன். அவனுடைய கண்களில் எந்த போலியுமில்லை. அவன் அதை உண்மையாகவே இதயத்திலிருந்து சொன்னான். நான் நன்றாக இருக்கிறேன் ராஜேஷ் என்றேன். அதற்கு அவன், நீங்கள் நன்றாக இருக்க முயற்சி செய்கிறீர்கள் என்று எனக்கு தெரியும் என்றான். இருந்தாலும் நீங்கள் தனியாக இருக்கிறீர்கள். எப்போது என்ன உதவி என்றாலும் எனக்கு தெரியப்படுத்துங்கள் என்றான். என் கண்கள் லேசாக கலங்கின. விவான் மறைந்த பிறகு எந்த சுயநலமும் இல்லாமல் இப்படி நலம் விசாரித்தவர்கள் மிகச்சிலரே. நான் மெதுவாக நன்றி என்றேன். சிறிது நேரம் நாங்கள் இருவரும் அமைதியாக இருந்தோம். பிறகு ஏனென்று தெரியவில்லை, என் நினைவுக்கு தன்வி வந்தாள். நான், ராஜேஷ், ஒரு விஷயம் கேட்கட்டுமா என்று கேட்க அவனும், கேளுங்கள் அண்ணி என்றான். தன்வி எப்படி இருக்கிறாள் என்று கேட்டேன்.
அவன் ஒரு பெருமூச்சு விட்டான். அந்த கேள்விக்கு விடை தருவது எளிதல்ல என்பதை நான் புரிந்து கொண்டேன். அவன் நன்றாக இருக்கிறாள் என்றான். ஆனால் அவனது முகத்தை பார்த்தால் விஷயம் அவ்வளவு சாதாரணமாக தெரியவில்லை. சில நாட்களுக்கு முன்பு சந்தையில் நான் தன்வியை பார்த்தேன் என்றேன். அவன் என்னை உற்று பார்க்கத் தொடங்கினான். எனக்கு தெரியவில்லை, ஆனால் அவள் சரியாக இருப்பதாக தோன்றவில்லை என்றேன். ராஜேஷ் என் வார்த்தைகளைக் கேட்டு அமைதியாக இருந்தான். பிறகு நான், அவள் ஏன் எப்போதும் இவ்வளவு கசப்போடு இருக்கிறாள் என்று கேட்டேன். இந்த முறை அவன் தலையை குனிந்து கொண்டு நீண்ட நேரம் எதுவும் பேசவில்லை. பிறகு மெதுவாக, எனக்கு தெரியவில்லை, ஆனால் அவள் தன் வாழ்க்கையில் என்றுமே மகிழ்ச்சியாக இருந்ததில்லை என்றான். அவன் பேசியதை நான் அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்தேன். அவளிடம் இருக்கும் பொருட்களை விட அவளிடம் இல்லாதவற்றைப் பற்றியே அவள் எப்போதும் கவலைப்படுகிறாள் என்றான். அவனுடைய வார்த்தைகளில் ஒரு சோர்வு தெரிந்தது. திருமணத்திற்குப் பிறகு நாங்கள் இருவரும் ஒருவரையொருவர் புரிந்து கொள்ள நான் மிகவும் முயற்சித்தேன் என்றான். ஆனால் அவள் எல்லாவற்றையும் மற்றவர்களுடன் ஒப்பிட்டு பார்த்தாள். அவன் யாரை குறிப்பிடுகிறான் என்பதை நான் புரிந்து கொண்டேன். விவான் அண்ணாவையும் என்னையும் தான். அவன் ஆம் என்பது போல் தலையசைத்தான். அந்த அறையில் சிறிது நேரம் மயான அமைதி நிலவியது. பிறகு அவன், பல நேரங்களில் அவள் யாருடனும் சண்டையிடவில்லை, தன் சொந்த எதிர்பார்ப்புகளுடன் போராடுகிறாள் என்று எனக்கு தோன்றுகிறது என்றான். அவனுடைய வார்த்தைகள் என் இதயத்தை தொட்டன, ஏனென்றால் அவன் சொல்வது உண்மைதான். சிலர் மற்றவர்களை விட குறைவானவர்கள் அல்ல, ஆனால் உலகம் தங்களுக்குரிய பங்கை தரவில்லை என்றே அவர்கள் எப்போதும் நினைக்கிறார்கள். இந்த எண்ணமே மெல்ல மெல்ல அவர்களை கசப்பானவர்களாக மாற்றுகிறது. அவனும் முழுமையாக நிம்மதியாக இல்லை என்பதை நான் புரிந்து கொண்டேன். தன் வழக்கப்படி அவன் எல்லாவற்றையும் பொறுத்து கொண்டிருக்கிறான். சிறிது நேரத்திற்குப் பிறகு அவன் எழுந்து கொண்டான். புறப்படும்போது மீண்டும், அண்ணி, நினைவிருக்கட்டும், நீங்கள் தனியாள் இல்லை என்று கூறினான். நான் தலையசைத்தேன். பிறகு அவன் சென்று விட்டான். கதவை மூடிய பிறகு நான் சிறிது நேரம் அங்கேயே நின்று கொண்டிருந்தேன். இன்றுதான் முதல் முறையாக எனக்கு ராஜேஷுக்காகவும் வருத்தமாக இருந்தது. ஏனென்றால் சில துக்கங்களை மனிதர்கள் புன்னகையோடு பல வருடங்கள் தங்களுக்குள்ளேயே சுமந்து அலைகிறார்கள் என்பதை நான் புரிந்து கொண்டேன். முன்பெல்லாம் நான் அமைதியைக் கண்டு பயந்தேன், ஆனால் இப்போது எப்போதும் ஏதாவது ஒரு வேலையை தேடிக்கொண்டே இருக்கிறேன். ஆனால் அன்று ஏன் என்று தெரியவில்லை, என் மனம் எந்த வேலையிலும் லயிக்கவில்லை. மாலையில் குழந்தைகளின் டியூஷன் முடிந்ததும் நான் சில வேலைகளை செய்யத் தொடங்கினேன். அலமாரியின் மேல் தட்டில் ஒரு பெட்டி வைக்கப்பட்டிருந்தது. அதை திறப்பதற்கு கூட எனக்கு இவ்வளவு காலம் துணிச்சல் வரவில்லை. அதில் விவானின் சில பொருட்கள் இருந்தன. நான் மீண்டும் அந்த பெட்டியை இறக்கி படுக்கையின் மேல் வைத்தேன். என் கைகள் நடுங்கின. மெதுவாக நான் அதை திறந்தேன். எல்லாவற்றுக்கும் மேலாக அவர் தினமும் அணியும் அதே கைக்கடிகாரம் இருந்தது. அதை என் கையில் எடுத்ததும் என் கண்கள் தானாகவே கண்ணீரால் நிறைந்தன. பிறகு அவருடைய பழைய டைரி ஒன்று கிடைத்தது. விவானுக்கு தனக்கு தோன்றுவதை சில நேரங்களில் எழுதி வைக்கும் பழக்கம் இருந்தது எனக்கு நினைவிருந்தது. நான் அந்த டைரியை திறந்தேன். அதில் தினசரி நிகழ்வுகள் இல்லை. எப்போதாவது எழுதப்பட்ட சில சிறிய விஷயங்கள் மட்டுமே இருந்தன. ஒரு பக்கத்தில் சுஜாதா வருத்தமாக இருக்கும்போது மிகவும் குறைவாகவே பேசுவாள். யாருக்கும் புரியாது என்று அவள் நினைக்கிறாள், ஆனால் அவளது கண்கள் எல்லாவற்றையும் சொல்லிவிடுகின்றன என்று எழுதப்பட்டிருந்தது. இப்போது என் கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்தோடியது. அவர் என்னை இவ்வளவு கூர்ந்து கவனித்திருக்கிறார் என்பதை நான் அப்போது உணர்ந்ததே இல்லை. அன்று இரவு நான் நீண்ட நேரம் அந்த டைரியை படித்துக் கொண்டிருந்தேன். சில நேரம் சிரித்தேன், சில நேரம் அழுதேன். விவான் இங்கேயே என் அருகில் எங்கோ அமர்ந்திருப்பது போல எனக்கு தோன்றியது. நான் விவானை மறக்க மாட்டேன், என்னால் அவரை ஒருபோதும் மறக்க முடியாது. அவருடைய நினைவுகளில் வாழ்வதற்கு பதிலாக அவர் எனக்கு தந்த துணிச்சலைக் கொண்டு நான் வாழ்க்கையில் முன்னேற முயற்சிப்பேன். அன்றிலிருந்து எனக்குள் ஒரு சிறிய மாற்றம் தொடங்குகியது. அதுவே பின்னாளில் என் ஒட்டுமொத்த வாழ்க்கையையும் மாற்றப்போகிறது. அன்று முதல் என்னிடம் நானே செய்து கொண்ட சத்தியத்தை காப்பாற்ற முழுமையாக முயற்சித்தேன். இன்றும் அவருடைய புகைப்படத்தை பார்க்கும்போது நெஞ்சில் ஒரு வலி ஏற்படும். ஆனால் இப்போது அந்த வலியுடன் ஒரு நிம்மதியும் சேர்ந்தே இருந்தது. மெல்ல மெல்ல என் டியூஷன் சொல்லித்தரும் வேலை அதிகரிக்கத் தொடங்கியது. ஒரு குழந்தையுடன் தொடங்கிய வகுப்பு இப்போது 10 முதல் 15 வரை குழந்தைகளாக உயர்ந்தது. மாலையானதும் என் சிறிய வீடு குழந்தைகளின் சத்தத்தால் நிறைந்துவிடும். பலமுறை அவர்களை பார்த்து நான் புன்னகைப்பேன். ஏனென்றால் எந்த வீட்டில் ஒரு காலத்தில் வெறும் அமைதி மட்டுமே இருந்ததோ அங்கே மீண்டும் வாழ்க்கையின் சத்தம் திரும்பியிருந்தது. தையல் வேலையும் நன்றாக நடக்கத் தொடங்கியது. சுற்றியுள்ள பெண்கள் என் மீது நம்பிக்கை வைக்கத் தொடங்கினர்.
சிலர் துணிகளை தைக்க வருவார்கள், சிலர் தங்களின் கவலைகளையும் என்னிடம் பகிர்ந்து கொள்வார்கள். ஒவ்வொரு மனிதனும் தன் சிந்தனையின் மற்றும் தன் முடிவுகளின் சுமையைத்தானே சுமக்கிறான். நான் தன்வியை மனதார மன்னித்து விட்டேன். ஏனென்றால் வெறுப்பு என்பது அதை தன் இதயத்தில் வைத்திருக்கும் மனிதனைத்தான் முதலில் எரிக்கும் என்பதை நான் புரிந்து கொண்டேன். சில மனிதர்கள் நம் வாழ்க்கையை விட்டுச் சென்றிருக்கலாம், ஆனால் அவர்களின் அன்பு நமக்குள்ளேயே எப்போதும் வாழ்கிறது என்பதை இப்போது நான் புரிந்து கொண்டேன். நம்முள் அன்பு வாழும்போது மனிதன் ஒருபோதும் தனிமையில் இருப்பதில்லை. நண்பர்களே, எங்கள் கதை உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன். கதை பிடித்திருந்தால் வீடியோவை லைக் செய்யுங்கள். சேனலுக்கு புதியவராக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் அடுத்த அப்டேட்களை உடனுக்குடன் பெற நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் மறக்காமல் அழுத்துங்கள்.